பாயாசம் கட்சின்னு சொல்லுவாங்க. பாசிசம்னா பாஜக, பாயாசம்னா நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இது போன்ற கட்சிகள். நீங்கெல்லாம் இன்னும் சாவலையடா, உங்க மண்டையில மறைமுகமாக திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும், திராவிட கொள்கையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முகமூடி அணிந்து கொண்டு பல பேர் முன்னோக்கி வராங்க. இது எல்லாமே அவங்களுக்கு வலு சேர்க்குது. இல்ல, நீங்க இந்த விஷயத்த ரொம்ப சௌகரியமா திசை திருப்புறீங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அந்த தலித் மக்கள் நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து ஒரு பகுதி அது. 7 வருடங்களா ஏன் போறாங்க? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு அறிவுபூர்வமா பேசுங்க. உங்களுக்கு அறிவே இல்லையா? பட்டா வேணும் அதான் கேட்டேன். பட்டா வாங்கி கொடுத்தீங்களா? யாரு பட்டா வாங்கி கொடுத்தீங்களா அந்த மக்களுக்கு? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். நீ நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் தானே, நீ சங்கி இல்ல. அப்ப நீங்க என்கிட்ட இந்த கேள்விகள் எப்படி இருக்கணும்னா, கோபி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது கேள்விகளை நீங்க என்ன பிரச்சனை பண்ணுங்க. ஏன் அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. தமிழ்நாடு முழுவதும் ரோடு இல்லாத கிராமங்கள் இன்னும் இருக்குது. அங்கெல்லாம் போய் ரோடு போடுங்க. போய் முதல்ல நீங்க அங்க இருங்க. நீங்க மட்டும் சொகுசா வாழ்வீங்க. கிராமத்து மக்கள் எதுவுமே நடக்கூடாது. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. பீச்சுதான். உங்களுக்கு கார் வேணும், பங்களா வேணும், பிளைட் வேணும், எல்லாம் நாங்க கிராமத்துல கேக்குறோம். எந்த அங்க போய் இருங்க போங்க. எதுக்கு சென்னையில வந்து நிக்கிறீங்க? என்னடா ஒரு பிரின்சிபல் இப்படி எல்லாம் பேசுறானே பாக்குறியா? என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன ஒரு பிரின்சிபலா தான் பாத்திருக்கேன். இந்த கையால எத்தனை பேர் மண்டையை உடைச்சிருக்கேன். மறுபடியும் ஏதாவது பேசுனேன், நீங்க எல்லா வசதியும் பயன்படுத்துங்க. நாங்க மக்கள் பயன்படுத்த கூடாது. நீங்க கார்பரேட் கம்பெனி எதுக்கு மாதிரி எதிர்ப்பீங்களா? பணம் வாங்குற மாதிரி வாங்கிடுவீங்களா? நாங்க பாத்துட்டு உட்காந்துக்கணுமா? நாங்க முட்டாரா? அவனுக்கு எப்படி தெரியும்? அப்படியே இருக்கான். பாத்துட்டான். பாத்துட்டியா? கார்பரேட் கம்பெனி எதுக்கு? எத்தனை கம்பெனி என்ன கீழ்ச்சிங்க? அந்த இடத்துக்கு நாங்க போராடி இருக்கிறோம். நான் சொன்ன காது விழுந்ததே இல்லையா? என் காதுல விழுந்துச்சு. என்ன கீழ்ச்சிங்கன்னு கேட்டால்தான் வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. சங்கி நான் சங்கியா? ஆமா. காசு எவ்வளவு வாங்கினீங்க? நீங்க வாங்குனீங்க 5 லட்சம். உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? தலைய பாரு. ஏண்டா டண்டனக்கா? தொழில் திருமாவளவனை தவிர்த்து நாம் தமிழர் கட்சி சீமானே எல்லா பிரச்சனையும் பேசுவாரு. கார்பரேட் கம்பெனிகளை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பெட்டி குற்றம் சைட் தருவாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் இதுதான் பண்றாங்க. இதே மாதிரிதான் நீங்க பண்றீங்க. நீங்க மாவட்ட செயலாளர் இருக்கும்போது இதை பத்தி பேசவே இல்லை. சைலண்டா இருந்தீங்க. நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம். ஒரு டம்ளர் தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவான். இவன் கடல் மாதிரி பொங்குறானா? போடா வெங்கம் பயிர. பேரை சேர்த்துட்டு ஊரை ஏமாத்திட்டு மக்களை ஏமாத்திட்டு பாஜக இந்துத்துவ கைக்குடி 100 பேரை சேர்த்து போராடுறேன். ஏய் வாயமுறா முதுகெலும்புல வேலை. யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? நீங்க திருமாவளவனை சங்கடப்படுத்துறீங்க, கலங்கப்படுத்துறீங்க. நீங்க திருமாவளவன் மேனேஜரா? அவர் மதிக்கக்கூடிய பத்திரிகாரர். யாரு? உங்களை மாதிரி இல்ல, கைக்கூலி இல்ல. அது திருமாவளவன் சொல்றேன். நீங்க என்னோட மோத முடியாது. என்ன தாங்கிக்க முடியாது. நான் சாவடிக்கிறவன். நான் சாவை அடிக்கிறவன். நான் அசுரன். நான் மிருகண்டா. நான் அத வேட்டையாடுற சிங்கண்டா. திராவிட மண்ணு பெரியார் மண்ணு அழிக்கலன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி பாஜக பல முகமூடியில வந்திருக்காங்க. அதுக்கு துணையா நீங்க நிக்கிறீங்க. கண்டுட்டாளையா? சூட்சமத்தை கண்டுட்டாளே. நீங்க பிரெஞ்சு யூஸ் பண்ணுவீங்க, இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவீங்க, தெலுங்கு யூஸ் பண்ணுவீங்க, தமிழ் யூஸ் பண்ணுவீங்க, எல்லாம். அப்ப ஹிந்தி யூஸ் பண்ணலாம். அப்ப ஹிந்தி பண்ணி எதிர்க்கிறீங்க. என்ன சவுண்ட் விடுற? உன் வயசுக்கு இவ்வளவு சத்தம் வந்துச்சுன்னா எங்க வயசுக்கு எவ்வளவு சத்தம் வரும்? இந்த கத்துறது, குத்துறது, உருட்டுறது, மிரட்டுறது அதெல்லாம் அங்க அதுக்குள்ள வச்சுக்க. என்னையா கூத்து முது நடக்குது அரசியல்? தமிழகத்துல மக்களை முட்டாளா? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. வேங்க வேலை பற்றி பேசாத. நீ வேங்க வேலை பற்றி பேசாத. யாரு வேங்க வேலை போனீங்களா? போல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. தெரியுமான்னு தெரியும். வேங்க வேலை எட்டி பார்க்கல நீங்க. என்ன நண்பா? மயில நண்பா. என்ன நண்பா இப்படி பேசிட்ட? அந்த பக்கமே போல நீங்க. திசை திருப்பாதீங்க. வேங்க வேலைக்கு ஏன் போல? ஏன் போல வேங்க வேலைக்கு? ஏன் போனோம்? தலித் மக்களுக்காக பேச, தலித் மக்கள் பேச சொல்லுங்க. ஏன் போல வேங்க வேலைக்கு? இன்றையடா இந்த மாதிரி ஒரு பார்த்ததே இல்லடா. ஏங்க இதெல்லாம் இப்படி பேச கூடாது. பாதிக்கப்பட்ட இடத்துக்கு எங்க போல? வேங்க வேலை பேசக்கூடாது. அறிவியல் திராணியில உங்களுக்கு எது பேசுறதுக்கு அந்த மக்களுக்காக பேசாம போயிருக்கீங்க. போறீங்களா? ஏய் டீசன்டா போ. கத்தாத கத்தாத. அண்ணன் கத்தறடா. டேய் இந்தடா. ஓடாத டீசன்டா போ. காட்டி குத்துறாத. ஓடாத டீசன்டா போ. காட்டி குத்துறாத. அதானினுடைய கைக்கூலி. அதானினுடைய கை நீட்டி வாங்க. கைக்கூலி மச்சான் அடிக்காதீங்க ப்ளீஸ். மச்சான் யாருக்கு யாரா மச்சான்? இப்பதான் உன்னைய பாக்குறேன். அதுக்கு நீ ஏன் எடுத்தீங்க? நீ யார் அதை கேக்குறது? உங்க சோத்துல மண்ணலியா போட்டாங்க. உங்களுக்கு துப்பு திராணிச்சுனா இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பத்தி பேசுறோம், சம்பந்தப்பட்ட அமைச்சரை பத்தி பேசுறோம், மதுவதினி பத்தி எதுக்கு பேசுறீங்க? மதுவதினி பேர் இவ்வளவு அதிகம் மூத்திரம் பெய்வாங்க. உங்களுக்கு ஏன் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பயம்? நிர்மலா சீதாராமன் யாரு உங்களுக்கு?
பயந்தோரி பல இருக்காங்க பயந்தோரி பயந்தா உங்களுக்கு பக்கம்டா டேய் போடா பயந்தோரி பயந்தோரி எல்லாம் பயந்தவனா இருக்காங்க. அசிங்கமா இருக்கா? வாங்கின பணம் வெளியே தெரிஞ்சு போச்சா? அப்பாடி மக்கள் பலிகடா பயன்படுத்தி விட்டு கார்பரேட் கம்பெனி பணம் வாங்குறதுக்கு நீங்க செயல் பண்றீங்க. தூக்கி அடிச்சிரும் பாத்து சும்மா உனக்கு தான் பேசுறேன் எனக்கு பேசுறீங்க சும்மா சும்மா இப்ப நாங்க ஊருக்கு போயிருக்கிறேன் சரியா தைரியங்களா ஏன் ரவுடியா நீ ரைடு மார்க்கெட் எல்லாம் ரவுடிங்கள வச்சிருக்கீங்களா? டேய் மெண்டல் உள்ள வாடா நீ வெளியே வாடா. ராஜா கண்ணா ஆர்எஸ்எஸ் காரண்ட பணம் வாங்கி படம் எடுத்த கதையெல்லாம் உனக்கு தெரியும். டாக்குமெண்டோட ரிலீஸ் பண்றேன்னா ஈலா கணேசனை பார்த்தது அண்ணாமலையை பார்த்தது எல்லாம் வெளியிடுறேன். ஆதவ அர்ஜுனாவை பார்த்துட்டோம் உங்களையும் பார்த்துட்டோம். திரும்ப மயிரை புடுங்க முடியாது யாராலையும். அந்த பாயா இருக்கணும்டா.